ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இந்த 2019 கொஸ்டின் பேப்பர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஃபர்மேஷன், என்னோட பேபி கோம்பலி என்கிட்ட கைட்டு முடிச்சிருக்கேன். அன்அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ +2 நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அன்அகாடமியில் போய் +ல வந்து கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கோம்பலின்னு சொல்லி ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்அகாடமி வந்து பார்க்குறீங்கன்னா, ஸோ நிறைய ஸ்பெஷல் கிளாஸஸ் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் கேட்கும். அதாவது ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் வந்து ஃப்ரீயாக பார்க்கறதுக்காக. ஸோ அதில் வந்து இந்த இன்வைட் கோடுக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு கோம்பலின்னு சொல்லி ரெஃபர் கோட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்களால் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் இப்போ வந்து நிறையா எஜுகேட்டர்ஸ் அவங்க கோர்சஸ் போட்டுட்ருக்காங்க. 140+ சொல்லக்கூடிய டார்கெட்டில் வந்து தினமும் 4 மணிக்கு ஸோ எல்லா ஸ்பெஷல் கிளாஸஸும் வந்து நடத்திட்டுருக்காங்க குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ்க்காக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் ஃபிலிம்ஸ்க்காக மார்க் டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பர் 13 முடிஞ்சிச்சு. டிசம்பர் 20 இப்போ நடக்க போகுது, தென் 27. ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதனால் அட்டன் பண்ணுங்கள். T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் வந்து தினமும் போயிட்டுருக்கு. தினமும் 20 கொஸ்டின் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். அதுமாதிரி குரூப் 2 ஃபிலிம்ஸ்க்காக பேட்ச் 3 கோர்ஸ் போகுது. இலக்கணம் சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ், குறிக்கோள் சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து குரூப் 4க்காக டிசம்பர் 15 இது வந்து டிசம்பர் 18 இலக்கணம் சொல்லக்கூடியது போயிட்டு இருக்கு. போக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. +ல கெட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிவிட்டு கோம்பலின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The volume of a sphere of radius is obtained by multiplying its surface area by கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரம் கொண்ட ஒரு கோளத்தின் கன அளவு அதன் பரப்பளவுடன் எத்தனை பெருக்குவதனால் கிடைக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன போட்டால் உங்களுக்கு வந்து இது வந்து கிடைக்கும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி வந்து கொஸ்டின் வந்து வால்யூம் ஆஃப் அ ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் அப்டைன் பை மல்டிப்ளைங் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும் கேட்குறாங்க. என்ன இதுன்னு கிடைக்கிறாங்க. என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் கிடைக்கும் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இதுக்கு நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னன்னு பாருங்க. 4/3 πr3. Okay, surface of a sphere. Surface area of a sphere வந்து 4πr². ஓகே, ஸோ 4πr² தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன இதோட என்ன மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும்? ஆப்வியஸ்லி r/3. புரியுதா? இதோட இன்ட்டு r/3 போட்டால் உங்களுக்கு வந்து அதுலேயே வால்யூம் கிடைக்கும். ஸோ ஆன்சர். அடுத்த பாருங்க, இது வந்து ரெடியூஸ் இன்ட்டு லோயஸ்ட் டேர்ம்ஸ் சுருக்குக்க சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அடிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 391 பண்ண 17 × 23. ஓகேங்களா? அது மாதிரி 29 × 23. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தராக நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ 79/29 சொல்லக்கூடியது தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதில் பாருங்க, உங்களுக்கு காமன் ஃபேக்டரில் இப்போ 9 இருக்கா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 × 3, 3 × 3 × 2, 3 × 3 × 3. அப்போ காமனாக இருக்கிறது என்னது? 3 × 3, 3 × 3, 3 × 3. ஸோ அப்போ 9. அப்போ 9 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், a² இருக்குது. இதில் a இருக்கா பாருங்கள். இதில் a காமனாக இல்லை. அப்போ a வந்து நமக்கு வராது. ஸோ b² பண்ணி இதில் b² இருக்குது, இல்லை b² இருக்குது, இதில் இல்லை. அடுத்த பண்ணி இதில் c² கிடையாது. இதில் c² இருக்குது, இதுலேயும் c² இருக்குது. ஸோ அப்போ இன்கேஸ் காமனாக எல்லாத்துக்குமே ஏ வேல்யூ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏ எடுத்து போடலாம். பட் ஒன்றுத்துலேருந்து ஒன்றுத்துல எல்லாம் வந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்மளால் ஹெச்சிஎஃப்ல எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து
9 அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கான ஆன்சர். இதுவே இதுக்கு எல்சிஎம் கொடுத்தா என்ன பண்ணலாம் பாருங்க. எல்சிஎம் எடுக்க 9, 18, 27. So 3 times 6, 9. அப்ப so 27 into 2 54 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்க 54 சொல்லக்கூடியது எல்சிஎம் கிடைக்கும். ஸோ 3 3s are 9, 9 3s are 27, 27 into 54. அப்போ 54 சொல்லக்கூடியது எல்சிஎம் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாமே இதாகும். ஹையஸ்ட் கான்ஸ்டன்ட் என்னவோ ஏ கியூபா இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே ஏ கியூப் தான் எடுத்துக்கும். இல்லை ஏ ஸ்கொயர் இதில் காமனாக இல்லையே, பட் நமக்கு ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அடுத்த பாருங்க பி ஸ்கொயர் இருக்கு, அதுதான் சி ஸ்கொயர். ஸோ அப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து எல்சிஎம். ஓகேங்களா? அதே காமன் ஃபேக்டர்னும் போது ஸோ இது வந்து காமனாக இல்லாததால நம்ம எடுக்கல. ஸோ 9 மட்டும் தான் காமனாக இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த இந்த சம் பாருங்க. If 12 men and 16 boys can do a piece of work in 5 days, 13 men, 24 boys can do a piece of work in 4 days. So, apina, the ratio of daily work done by the man to the tough boy is. அதாவது விகிதத்தை கேட்குறாங்க. விகிதத்தை கேட்குறாங்க. ஸோ மேனுக்கும் அந்த பாய்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ பாருங்க, 12 men plus 16 boy is equal to piece of work in 5 days. அப்போ வந்து ஸோ 1/5 எடுத்துக்கோ. அதுவே 13 men plus 24 boy is equal to 1/4. ஸோ இப்போ நம்ம m வேல்யூ அல்லது b வேல்யூ கண்டுபிடிக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 3 இன்ட்டு 2 பண்ணுங்க. ஸோ அப்போ 36m plus 48b 3/5 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் பண்ணும்போது, அடுத்ததான் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 பண்ணும்போது 26m plus 48b is equal to 2/4. ஸோ மைனஸ் பண்ணுங்க. 10m is equal to 3/5 minus 2/4 கிடைக்கும். அப்போ 10m is equal to 3/5 minus 1/2 நடக்கும். அப்போ 10m is equal to 10m is equal to 1/10, 10 equal to 1/100. ஓகே, ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா 12 into 1/100 plus 16b equal to 1/5. அப்போ 16b equal to 1/5 minus 12/100. ஸோ இது பாருங்க 4 3s are ஸோ அப்போ வந்து 25 times 16b by 25 5 minus 3. 16b is equal to 2/25, b equal to 2/25 into 16. So 8 times 1/200. அப்போ b வேல்யூ 1/200, m வேல்யூ உங்களுக்கு 1/100. ஸோ இப்போ ரேஷியோ படினது m/b தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ 1/100 divided by
1/200. ஸோ அப்போ இது நாங்கள் மேலே போகுமா 200/100. ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 2/1. அப்போ therefore 2:1 is the answer. ஓகேங்களா? ஆக்சம் பாருங்க. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளுடைய கோர்சஸை வந்து நிறைய ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது, சேமாக இருக்கா? அப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். a² + 1/b² எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மைனஸ் a மைனஸ் 1/b² எடுத்துக்கிறேன். அப்போ அப்படியே இருக்கட்டும், இதை எலாபரேட் பண்ணுங்கள். a² + 1/b² மைனஸ், அதாவது இப்படி இருக்கட்டும், மைனஸ் a² மைனஸ் 1/b², சாரி ப்ளஸ் 1/b² மைனஸ் 2ab. ஸோ a மைனஸ் b² ஃபார்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ a² + 1/b² மைனஸ் a² மைனஸ் 1/b² ப்ளஸ் 2ab. ஸோ அப்போ பாருங்கள், இதுவும் அடிச்சிருமா? அப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிறது வந்து 2ab தான் இருக்கும். ஸோ 2 a உடைய வேல்யூ 260, b உடைய வேல்யூ 104. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை அடிச்சிங்கன்னா 52 வரும். ஓகேங்களா? ஸோ இதை 260/52 போடுங்க. 260/52 போட்டிங்கன்னா ஸோ 5 டைம்ஸ் உங்களுக்கு போகும். ஸோ 5 டைம்ஸ் போகும். 5 2 10 1 + 25 260. அப்போ 5 டைம்ஸ். அடுத்த பாருங்க. A cubical tank can hold 27,000 liters of water. Find the dimension of its size. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,000 liters of water அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. என்னது இது வந்து நமக்கு வால்யூம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் அ டேங்க் வந்து கியூபிக்கல் டேங்க்னு போது நமக்கு என்னது a³ = 27,000 liters of water. ஓகேங்களா? 1 மீட்டர் கியூப்ல எவ்வளோ வாட்டர் கொள்ளளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 liters of water. இது தெரிஞ்சுக்கணும். 1 மீட்டர் கியூபாக 1000 liters of water வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா மீட்டருக்கு மாற்றத்துக்கு 27,000 / 1000 மாற்றி, ஸோ a³ = 27 மீட்டர் கியூபாக மாற்றோம். அப்போ ஏடைய வேல்யூ என்ன? 3 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 மீட்டர். ஸோ அடுத்தான் பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கிறது இது a/b இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு a/b நமக்கு என்ன வரும்? a/b 1/2 / 3/8. ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 × 8/3. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். 4/3ன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் a/b. ஓகேங்களா? அதே மாதிரி b/c பாருங்கள், 1/3 = 5/9. அந்த 5/9 வந்து நான் இப்படி எழுதுறேன். இதுக்கு எதுனா வரும். ஸோ அப்போ ஓகேங்களா? ஸோ b/c வந்து எனக்கு 3/5. அடுத்ததாக c/d 5/6 / 3/4. ஸோ அந்த 4/3 போடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 டைம்ஸ் 3 அப்போ வந்து 10/9 கிடைக்கும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே a/b, b/c, c/d போடும். ஸோ பின்னாடி இருந்து போங்க. ஸோ இதான் அந்த இதுதான். ஸோ 10/9. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் b/c. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த இடத்துல c வேல்யூ என்னது 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5 3.
ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 3 4 4:3 3:5 10:9. ஓகே, ஸோ பின்னாடி இருந்த போங்க அப்போ தான் நம்மளால ஈக்குவல், அதாவது சி வேல்யூ உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே 9ன்றது ஓகே அப்படியே இருக்கலாம். ஸோ சி வந்து எனக்கு 10 இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள் சி வந்து 5 இருக்குது. அப்போ நான் என்ன மாற்றணும், இந்த 10 மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் இதை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணோடனே என்ன ஆகும், 10ம் 6 வரும். 6:10 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 6 பி வந்து இப்போ 6 ஆயிடுச்சு. ஆனால் இங்கே பி என்னது 3 ஆகுது. அப்போ இதை நம்ம மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 2 பண்ணணும். ஓகேங்களா, சரி ஃபுல்லுமே அப்போ இன்ட்டு 2 பண்ண என்ன ஆகும், 8:6:10:9 சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்த பாருங்க, இதுவும் வந்து நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி போட்டாலும் சரி, இல்லை ஃபார்முலா பேசிஸில் போட்டாலும் சரி. இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 217 சொல்லிட்டு வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம என்னன்னா 200 பேஸாக வச்சு அதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ பாருங்கள், இது நம்ம எப்படி எழுதணும்னா, ஆக்சுவலி ஃபார்மேட் எப்படி இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இது இங்கே 217 ஸ்கொயரை நம்ம எப்படி எழுத போகிறோம்னா, (200 + 17 the whole square plus 200 - 17 போடுங்க 180 இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பண்ணால் 217 கிடைக்கும். 200 - 17 போடுறதா 180 கிடைக்கும். அப்போ எனக்கு எப்படி இருக்குது இந்த ஃபார்மேட்டு, a + b whole square ஃபார்மேட்லையும் இது வந்து a - b whole square ஃபார்மேட்லையும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், a + b whole square. ஸோ a square + b square plus 2ab plus a square plus b square minus 2ab. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2ab இந்த 2ab கேன்சல் பண்ணிட்டு, ஸோ 2 into a square plus b square எழுதலாமா. நீ a உடைய வேல்யூ எது, a உடைய வேல்யூ 200, b உடைய வேல்யூ 17. ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 2 into 200 the whole square plus 17 the whole square. இல்லை எனக்கு இதே நான் இப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறாங்க அப்படி நீங்கள் போடலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ 2 into ஸோ 40,000 plus 17 ஸ்கொயர் வந்து 289. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 into 89 equal to மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து இந்த வேல்யூ 80,578 இருக்கு. ஸோ அடுத்த பாருங்க, சிம்பிள் ஒன்றுமே இல்லை, சாய் சதுரத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஆப்வியஸ்லி சி த ஆன்சர். half into product of diagonals, அதாவது D1 sorry D2, இப்போ half into D1 into இது பாருங்க, the marks obtained by 10 students in a test are அப்படின்னு என்ன பண்ணுவோம், arithmetic மீன் கேட்குறாங்க. அப்போ sum of observation divided by number of observations சொல்லலாம். arithmetic மீனை கண்டுபிடிக்கும், மீன் equal to sum of observation divided by arithmetic observation. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண உங்களுக்கு வந்து 416 கிடைக்கும். 460 divided by 10 46. ஸோ அடுத்த சம் பாருங்க, 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/25. அதாவது நமக்கு வந்து 1/5 is to 1/x இல்லையா, ஸோ அப்படின்னா 1/x is equal to 1/x divided by 1/1.25. ஸோ இது எப்படி எழுதலாம், மேலே வந்துருமா, இது x/5 வந்துருக்கும், இது மேலே வந்துருமா 1.25 வந்துருக்கும் x. ஸோ அப்போ x square is equal to
1.25 into 5. X square is equal to 6.25. So square root of x is equal to 2.5. Okay. So அடுத்த question பாருங்க, number which exceeds 16% of it by 42 is what? அதாவது ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16 குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண். இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல புரியுதுன்னா தமிழ்ல படிச்சு பாருங்க. ஸோ என்ன சொல்லலாம், ஒரு எண், அது எந்த எண்ணு எனக்கு தெரியாது, அதை நான் என்ன பண்றேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அந்த எண் என்ன பண்றாங்க, 16% குறையுதாம். ஸோ 16%, அப்போ 16x/100, 16% 16/100 போடலாமா, இப்போ 16x/100 என்ன ஆகுது, 42. அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறோம். அப்போ சிம்பிள் 100x minus 16x is equal to 42 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 84 கிடைக்கும். 84x is equal to 42 into 100. So x is equal to 42 into 100 by 84. So x is equal to 15 சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வேலிட் பண்ணால் 15 கிடைக்கும். ஸோ அடுத்த பாருங்க, rupees 8,000 amount to 920 in 3 years at simple interest. If the interest rate is increased by 3%, it would the amount to what? அதாவது 800 ரூபான்றது 920 rupees ஆயிடுச்சு. அப்போ பிரின்சிபல் நடந்து அமௌண்ட் வந்து 920 ஆயிடுச்சு 3 இயர்ஸில். அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியல, சாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது இன்ட்ரெஸ்ட் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்டோட கூடுதல் 3% அதிகமாச்சுன்னா அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னன்னு கேட்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த 6 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 6+3 போட்டுன்னா உங்களுக்கு அது மூலமாக அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் பியுடைய வேல்யூ வந்து 800, ஈவுடைய வேல்யூ 920. ஸோ என்னுடைய வேல்யூ எத்தனை வருடம், 3 years. ஓகேங்களா? ஸோ இந்த 3 years நமக்கு ரேட் ஆஃப் பர்சன் நமக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எஸ்ஐ கண்டுபிடிக்க. எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ எனக்கு வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ PNR/100, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. 120 ஈக்குவல் டு 800 into 3 into R/100. ஸோ படிங்க, சின்ன வந்து R equal to, so 120 divided by 8 into 3. Okay, so அது பாருங்க, R வந்து 5%. ஓகே, ஸோ R வந்து 5%. அப்போ 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ R வேல்யூ என்னது எனக்கு 8%. ஸோ அதே அமௌண்ட் பிரின்சிபல், சாரி அதே அமௌண்ட் அதே பிரின்சிபல் 800, அதே வருடம் என்னது 3 years. ஸோ இப்போ அதுவே அமௌண்ட் என்னன்னு கேட்குறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் இதுக்கு எஸ்ஐ பண்ணணும். இது செகண்ட் கேஸ் பொறுத்துக்கு எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. அப்போ எஸ்ஐ வேலை எனக்கு தெரியாது. ஸோ அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 800 into 3 into 8/100. ஸோ அடிங்க, அப்போ 64 into 3, 64 into 3, so 12, so 18 and 19. So அப்போ SI is equal to rupees 192. and question என்ன, amount என்னன்னு கேட்குறேன். அப்போ amount is equal to simple interest plus principal. அப்போ 192 plus 800, 992 is, so அப்போ இதான் ஆன்சர். கொடுக்கல, இதான் ஆன்சர். அது போர்டர் 992 is. ஸோ அடுத்த சம் நம்ம இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஆஸ் யூஷுவல் நமக்கு அன்அகாடமி நைட்ஸில் மாதிரி டெஸ்ட்டில் வந்து நிறையா எஜுகேட்டர்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து கன்சர்ன் டாபிக் வந்து அந்த எஜுகேட்டர்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதை லைக் அந்த கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணணும்னா ஸோ
கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோம்பல்ஸ் சில ரெஃபர் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இப்போ நிறைய பேட்ச் கோர்ஸ் போயிட்டு இருக்கு, அதையும் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அன்அகாடமி வந்து பார்க்குறீங்கன்னா, ஸோ அதுக்காக கோம்பல்ஸ் ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.